பிறந்தவன் எல்லோரும் இறக்கத்தானே வேண்டும் என்பது சாதாரண மனிதனின் கோட்பாடு. சித்தர்களின் கோட்பாடு சற்றே மாறுபாடுடையது. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய திருவாசகத்திலே தெளிவா சொல்லியிருப்பாங்க. அவ்வை பிராட்டி தெளிவா சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நீ இறைவனை அனுபவிக்க வேண்டுமா, இறைநிலையை உணர வேண்டுமா, இறைவனில் இறைவனாக கலக்க வேண்டுமா, நீ மனித பிறவி எடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். நீ தேவனா இருந்தா கூட இறைவனோட சபையில் நீ திருச்சபையில் வேணா போய் பக்கத்தில் வேணா குந்திக்கலாம். நீ அவனுள் அவனாக, ஜோதியில் ஜோதியாக, இறையில் இறையாக ஒரு தேவேந்திரன் தேவனே கலக்கணும்னா அவன் மனித பிறவி எடுத்தால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்திலே எண்ணற்ற ஜீவராசிகள் உள்ளது. நாம பார்க்கிறோம் எவ்வளோ ஜீவராசிகள். திருவாசகத்தில் அழகா சொல்றாரு, புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்வீருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு எவ்வளோ பிறவிகள் இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்றாரு. ஆனா இது எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னதமான மனித பிறவியை அடைந்தால் மட்டுமே, எடுத்தால் மட்டும் அவனுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். இறைவனில் ஜோதியில் ஜோதியாக கலப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கூற்றுக்கு மட்டும்தான் உண்டு. இது இல்லைன்னா இறைவன் அடைய முடியாது. அதனால்தான் நம்ம படிக்கிற புராணங்கள்லாம் தேவர்கள், இந்திரர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனித ரூபம் எடுத்து சாபம் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி மனுஷனா பிறந்துங்க சாப நிவர்த்தி அடைவாங்க. சவத்தை கடந்து சிவத்தை நோக்கி போகணும்னா சவம்னா என்ன, சிவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு புத்தருக்கு வாய்ப்பு வந்துச்சு, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சித்தாரத்தன் ஒரு சவத்தை பார்த்தான். என்னைக்கு அவனுக்கு ஞானம் பிறக்குது? உங்களை மாதிரி சிவலிங்கத்தை பார்த்து இல்லை, உங்களை மாதிரி யூடியூப்ல ஞானி பிருந்தாவனரோட ஸ்பீச்சை கேட்டுலாம் இல்லை. ஒரு சித்தார்த்தனுக்கு எப்போ ஞானம் பிறக்குது? ஒரு சவத்தை பார்க்குறான், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து நம்மளுக்கு அது என்னன்னே தெரியாமல் போச்சு. கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுவோம். உங்களை மாதிரி தான் பட்டினத்தாரும் பண்ணார். அப்படியே பட்டினத்தார் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான், சவம் கிடக்குது பின்னம். அதை சுற்றி உற்றார் உறவினர்கள்லாம் அழுகுறாங்க, ஒன்று கதறி அழுகுறாங்க. பட்டினத்தார் பெரிய ஞானி, அந்த வழியாக போகிறாரு. இவர் என்ன பண்ணிவிட்டாரு, செவனேன்னு போகாமல் பக்கத்து திண்ணையில் உட்காந்து அவரும் இந்த மக்கள்லாம் பார்த்து அவர் ஒன்று அழுவ ஆரம்பிச்சிட்டார். மக்களுக்கெல்லாம் ஒரே டவுட் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சவர்கள் ஒரு 4 பேர் வந்து, ஐயா பட்டினத்தாரே, நீங்கள் முற்றும் துறந்த ஞானி, நாங்கள் தான் அறியாமையில் இருக்கிற மக்கள் அழுகிறோம், நீங்கள் அழலாமா? பட்டினத்தார் கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் ஏன் அழுகுறீங்க? இல்லை, நேற்று வரைக்கும் எங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், நேற்று வரைக்கும் எங்களோட தான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், திடீர்னு செத்து போயிட்டார், இன்னமும் அந்த தேகம் எந்திரிச்சு அவர் எங்களோட வாழ போகிறது இல்லைங்கய்யா. அவர் செத்து போயிட்டார், சவமாயிட்டார், அதை நினச்சி அழுகுறோம். அதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் ஏன் அழுகுறேன்னா, இன்னைக்கு செத்து போன அந்த ஆள் சவத்தை நினச்சி நீங்கள் அழுகுறீங்க, நாளைக்கு கூடி உட்காந்துக்கிட்டு இருக்க அழுகுற நீங்கள்லாம் செத்து போயிடுவீங்களேன்னு நினச்சி நான் அழுகுறேன். நாளைக்கு கூடி உட்காந்துட்டு அழுகுறலாம் நீங்கள்லாம் செத்து போயிடுவீங்களே, அதனால தான் நான் உட்காந்து உங்களுக்காக அழுகுறேன்ப்பா. ஒரு ஞானியோட எண்ணங்கள்லாம் பாருங்க, எப்படி எவ்வளோ மேன்மைப்பட்டதா இருக்கு பாருங்க. ஒரு சித்தாரத்தன் முதல் தடவை ஒரு சவத்தை பார்த்தான். தான் சவமாகிவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் தனியா போயிட்டான். 6 வருஷம் தனியா போயிட்டான். போயிட்டு சிவத்தை தேடினான். தன்னுள்ளே சிவத்தை பார்த்தான். முக்தி நிலையை அடைஞ்சான், ஞான முக்தி அடைஞ்சிட்டான். ஐயா, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்களும் அப்படி போகணுமா? அரச மரத்தடிக்கு தான் போகணுமா? ஏன்னா நம்ம ஆளுங்க கதை சொன்னோன்னா கதையில் இருக்கக்கூடிய உட்கருத்தை எடுத்துக்கிறது இல்லை, இந்த கதையில் வெளியில் நடந்த சம்பவத்தை தான் எடுத்துக்கிறது.
அவன் ஒரு சவத்தை பார்த்து தான் சவமாக கூடாது, தாமும் சிவத்தை அடையணும்னு நினைச்சு அந்த நிலைக்கு வந்தான். 6 வருஷம் ஆச்சு. போதி மரத்தடியில் உட்காந்து, அரச மரம் தான் போதி மரம், அந்த போதி மரத்தடியில் உட்காந்து ஞானத்தை அடைஞ்சுட்டாரு புத்தர். ஞானத்தை அடைஞ்சதும் முதல்ல அவர் பார்த்தது யாரும் தெரியுமா? அவருக்கு கற்றுக் கொடுத்த குருவெல்லாம் கிடையாது. அவர் முதல்ல பார்த்தது அவரோட ஒய்ஃபை தான். போய் நீங்க ஞானம் அடையணும்னு மனைவியை வெறுக்கிறீங்க. ஞானமடைந்த சித்தார்த்தன் புத்தனானதும் அவர் பார்த்தது முதல்ல அவர் ஒய்ஃபை தான், அவர் மனைவியை தான் போய் பார்க்கிறார். உண்மையா சொன்னோம்னா ஆண்களோட பெண்களுக்கு இறைவன் பெரிய அருட்கொடையை வச்சிருக்கான். தாய்மை அப்படின்னு நீங்களாம் காமனா சொல்லுவீங்க, அது மட்டும் இல்லை. தமிழ் குலத்துல தான் சித்தர்கள் இவ்வளவு பாடல்கள் பாடினாங்க. இந்த தமிழ் குலத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒழுக்க நெறி. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். திருவள்ளுவரோட வாழ்க்கையில திருவள்ளுவர் தான் தியானம் பண்ணி தவம் பண்ணிட்டு இருந்தார். திருவள்ளுவருக்கு அவருடைய மனைவி வாசுகி தொண்டு செய்யக்கூடியவங்க தான். நல்லா புரிஞ்சுங்க, தொண்டு செய்யறாங்க. அவங்க உட்காந்து தியானம் பண்ணல. கொங்கண மகரிஷி காட்டுல உட்காந்து கடுந்தவம். ஐயா சித்தர்கள்லாம் காட்டில் தான் உட்காந்து தவம் செஞ்சாங்களான்னு கேட்காதீங்க. அன்னைக்கெல்லாம் நாடு ரொம்ப கம்மி, அதனால எல்லா பகுதியும் காடாக இருந்துச்சு. அதனால காட்டுக்கு போனாங்க. நீங்கள் எந்த காட்டுக்கும் போகலாம் வேணாம். கடுந்தவம் புரிந்து இந்த தவத்தோட உச்சநிலையில் தான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது, சக்தியானது அக்னி பிளம்பாயிடுச்சு. நல்ல தியானத்தில் இருக்காரு. கொக்கு ஒன்று எச்சம் போட்டுருச்சு, ஒரு உடம்புல பட்டுருச்சு. டக்குன்னு கண்ணை திறந்து அந்த கொக்கை பார்த்தாரு. கொக்கு அப்படியே எரியுது, பறக்கிற கொக்கு அப்படியே எரிஞ்சு போய் பஸ்பமாய் கீழே விழுது. அவ்வளோ சக்தி உடம்புல வந்துருச்சு கொங்கனவருக்கு. அப்போ தியானம் தவம் முடிஞ்சிருச்சு. தவம் முடிஞ்சு நாட்டுக்குள்ளார வராரு. அப்போ வள்ளுவ பெருந்தகையும் வாசுகியும் இருக்கிற வீட்டு வாசலுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு சரி கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. யாருமா வீட்டில் வாங்க. கணவன் மனைவின்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு திருவள்ளுவர் வாசிக்கலாம் மிகப்பெரிய உதாரணம். ஒரு துணிக்கு மாத்து துணி கிடையாது. வள்ளுவர் அந்த துணியை கட்டி கொடுத்தா அந்த அம்மா கட்டிக்கிட்டு வெளியில பேசலாம். அது வரைக்கும் வள்ளுவர் வீட்டில் நிர்வாணமாக உட்காந்துருக்கணும். வள்ளுவர் வெளில போனார்னா அந்த அம்மா நிர்வாணமாக தான் உட்காந்துருக்கணும். அப்போ கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த அம்மா துணியை மாற்றிக்கிட்டு வெளில பார்க்குது. கொங்கணவர் தான் பெரிய தவம் பண்ணிட்டாரு. கொங்கணவருக்கு ஒரு அகந்தை வந்துருச்சு, செருக்கு வந்துருச்சு. என்னடா அது, நம்ம இவ்வளோ தூரம் ஒரு பெரிய சித்தன், நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கூப்பிடுறோம், இந்த அம்மா அண்ணா வரலையேன்னு இப்படியே பார்க்குறாரு. இப்படி பார்த்ததும் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே வாசுகி சொல்லுது, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா என்னை? நீ என்னென்ன கொக்குன்னு நினச்சிட்டியா? நீ பார்த்தது நான் பஸ்மம் ஆகிறதுக்கு. அந்த செகண்ட் அப்படியே சாட்சாங்க அப்படியே காலில் விழுகிறாரு கொங்கணவர். தாயே, இந்த அகங்காரத்துக்கு மன்னிச்சுக்கோ. அவன் தான் சித்தன் ஆக முடியும். தப்புன்னா அப்படியே மன்னிப்பு கேட்கணும். நமக்குள்ளார ஒரு ஈகோ டெவலப் ஆகி இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஞானத்தெல்லாம் அடையவே முடியாது. கட்டின மனைவிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம தப்பே பண்ணுறதுனால நம்மளுக்கு கூசும். அது எப்படி அவள்கிட்ட போய் நான் கேட்குறதுங்க ஐயா? அது எப்படி சாமி? நம்ம தான் சம்பாரிச்சு போடுறோம், நம்ம தான் வாழ வைக்கிறோம், நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கறதுங்கிறது? அப்படி இல்லை. அது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா எதற்காக பிறவி எடுத்திருக்கு? அது ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. உங்களோட இணைந்து அவங்க ஒரு அனுபவத்தை அனுபவிக்கணும். நான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு விஷயம் உண்டு. என்னோட பொண்டாட்டி வாசிக்கு மாதிரி இருக்கணுங்க ஐயா, என்னோட பொண்டாட்டி கண்ணகி மாதிரி இருக்கணும். நீங்க எப்படிங்கய்யா இருக்கீங்க? நீங்க திருவள்ளுவரா இருக்கீங்களா? நம்ம மனைவி எப்படி இருக்கணும்னா, நம்ம நாய்க்கு வாழை ஆண்டம் அளந்தான் வைப்பான், நாட்டுக்கு வாள்னு சொல்லலை. ஏன்னா நன்றி உள்ள பிராணி நாய், பைரவருன்னும்பிங்க. சரி, அதனால தான் இப்போ நாய்க்கு வாழை அளந்து வச்சான்னு நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். என்ன கொக்குன்னு நினைச்சிட்டியா கொங்கணவா?
அப்படின்னது தான் அவரோட அகந்தை ஒளிஞ்சிச்சு. ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்கு தியானம் பண்ணிட்டோம், சித்தனாயிட்டோங்கிற செருக்கு வந்துருச்சு தப்பு அப்படின்னு விழுந்தார். அப்போ தான் அந்த வாசுகியம்மா சொல்லுது, நான் என் கணவனுக்கு நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் கணவன் செய்யக்கூடிய தவசக்தி தியான சக்தி பாதி எனக்கு வந்துடும். நீங்கள் ஞானி பிருந்தாவனரோட ஸ்பீச்சை யூடியூப்பில் கேட்டோ அல்லது பெரிய வேற ஏதோ ஒரு மகான்களோட உரைகளை கேட்டுட்டோ இல்லை அவங்கள்ட்ட போய் தீட்சை எடுத்துட்டோ உடனே வீட்டில் போய் பொண்டாட்டியை போய் அதிகாரம் பண்ணாதீங்க. உடனே நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ருத்ராட்சத்தை மாட்டு, நீ விபூதியை போடு, அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஆன்மீகங்கிறது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். அது தாயா பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறங்கிற மாதிரி ஒட்டி பிறந்த ரெட்டை பிள்ளையா இருந்தாலும் அதோட விதி கர்மங்கிறது வேற. நம்முடன் இணைந்து வாழ்றாங்கிறதுக்காக அந்த மனைவியெல்லாம் துன்பப்படுத்தாதீங்க. கொங்கனவர் சொல்றார், பொண்டாட்டியை குற்றம் சொல்லாதே. அப்படி குற்றம் சொன்னீங்கன்னா உனக்கு ஆன்மீகம் வராது. ஆனால் பலரும் ஆன்மீகத்திற்கு செய்யக்கூடிய அடிப்படை தவறே தான். உனக்கெல்லாம் என்னடி தெரியும், உனக்கு என்ன தெரியும் ஞானத்தை பற்றி? இவர் என்னமோ பிஹெச்டி அதில் போய் படித்து முடிச்சுட்டு வந்த மாதிரி நீங்களே இப்போ தான் 4 உரையை கேட்டிருப்பீங்க. உங்கள் வண்டவாளத்தை எப்போ தண்டவாளம் எங்களை மாதிரி யாராச்சும் உட்காந்தா தான் உங்கள் பொண்டாட்டி சிரிப்பாங்க. என்ன பேச்சு பேசணும், ஐயாட்ட பதில் சொல்லி பார்ப்போம். ஆன்மீகத்திலே மேலே போக போக பக்குவ நிலை வர வேண்டும். சக மனிதர்களை, மனைவியாகட்டும், தான் பெற்ற பிள்ளைகளாகட்டும், பெற்ற தாய் தகப்பனமெல்லாம் மதிக்க தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஆன்மீகவாதியானவன் என்ன பண்ணணும்? சக ஆன்மாக்களை மதிக்க தெரிந்தவன் தான் ஒரு ஆன்மீகவாதி. தவறுனா சுட்டி காட்டலாம், தப்பு இல்லை. சதா சர்வகாலமும் குறை சொல்வதல்ல, குற்றம் சொல்வதல்ல ஆன்மீகம். நாம் இருக்கின்ற நிலையை பார்த்து, நாம் அடைகின்ற நிலையை பார்த்து அவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்களாவே அந்த நிலைக்கு நாம் உருவாகணும். இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்க அருங்கொடை என்னன்னா, பெண்களுக்கெல்லாம் நீங்க தியானம் பண்றீங்க, ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலத்தெல்லாம் இவ்வளோ பெண்கள்லாம் ஆன்மீகத்திற்கெல்லாம் வரல. ஏதோ மாரியம்மன் கோயிலில் போய் மாவளுக்கு மாவு போடுறது, இல்லைன்னா ஒரு பிரதோஷத்துக்கு போகிறது, இல்லைன்னா சஷ்டி விரதம், இவ்வளோ தான் தெரியும். இன்றைக்கெல்லாம் சித்தர்கள் அப்படிங்கிற தளத்திற்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. இவ்வளோ பெண்கள்ங்கும் போதே உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடலாம். அவ்வளோ ஒரு மேன்மை பொருந்தியவர்கள் நீங்கள்லாம். ஏன்னா நாம் படிச்சுக்கிட்டு இருக்க பாடத்தில் ஒரு படி மேலே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் 10ஆம் கிளாஸ் முடிச்சு இப்போ 11ஆம் கிளாஸ் வந்துட்டீங்க. இது ஆன்மீகங்கிறது சமம், ஆணும் பெண்ணும் சமம், ஆன்மீகங்கிறது சமம். அதில் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சில வேதனைகளை இறைவன் உங்களுக்கு கொடுத்தான் இயற்கையிலேயே. மாதமானா மாதவிலக்கு நாட்களில் வலி வரும் வயிற்றுல, அது ஒரு வேதனை. ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனால் உயரிய பட்டம் ஒன்று கொடுத்தான், தாய்மை, கருப்பை அப்படின்னு ஒரு உயரிய ஒரு பட்டத்தை கொடுத்தான். அதையும் தாண்டிய உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா, நீங்கள் திருமணத்திற்கு முன்பு உங்கள் தகப்பனை அன்பு கொண்டு அந்த தகப்பனோட உண்மையான அரவணைப்பில் வாழ்ந்தீங்கன்னா, அந்த தகப்பன் தவம் செய்தானால் அந்த தவம் அந்த பெண்ணுக்கு பாதி கிடைக்கும். திருமணம் செய்த பின்பு அந்த கணவன் உண்மையான தியானம் அவன் பண்ணான்னா, உண்மையா அவன் தவம் பண்ணி அவன் சக்தி ஏற்றிக்கிட்டான்னா, அவன் மனைவி அவனிடம் உண்மையாக அன்பு ரீதியாக இருந்தாங்கன்னா பாதி தவம் வரும். பட் நீங்களே தவம் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஒரு ஆணை விட பெண் எளிமையாக ஞானத்தை அடைய முடியும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். பட் பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நீங்க ஒரு வட்டம் போட்டு சிக்கிப்பீங்க. ஒரு ஆண் வட்டம் போட்டு சிக்கிக்க மாட்டான். ஒரு வட்டம் போட்டு நீங்க என்ன பண்ணிப்பீங்கன்னா சிக்கிப்பீங்க. அதை மாதிரி சிக்கக்கூடாது. ஏன்? இறைவனை, ஏக தத்துவத்தை நாம் அடைய வேண்டுமானால், இறைவன் எப்படிப்பட்டவனா? இறைவன் எப்படி இருக்கான்? ரூபமும் இல்லை, நாமமும் இல்லை அவனுக்கு. அதனாலதான் அடி முடி காண முடியாது ஈசனுக்கு. அடியும் கிடையாது, அவனுக்கு முடியும் கிடையாது, அவனுக்கு ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது.
இறைவாங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆங்கிலத்துக்கு காடுன்னு சொல்றீங்க, பட் அந்த வார்த்தை கூட சரியான வார்த்தை கிடையாது. வார்த்தைகளே அல்லாத, ரூபமே அல்லாத, நாமமே அல்லாத அந்த இறை தத்துவத்தை எந்த நாமத்தை கொண்டு அடைய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.